கோல்டு ETF, சில்வர் ETF இது ரெண்டுத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தா அப்படின்னா கடந்த சில நாட்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த போர்ட்ஃபோலியோ வந்து இறங்கி இருக்கும். மெயினா வந்து இங்க கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு 2% வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 14ஆம் தேதி நம்ம ஒரு வேளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2% வந்து இறங்கி இருக்கும். இது கோல்டு ETFல நம்ம கம்பேர் பண்ணும்போது இதுல நிப்பான் கோல்ட் பீஸையும் அதே தான். அந்த வந்து பாத்தீங்கன்னா வேற கோல்ட் பீஸ் கன்சிடர் பண்ணியிருந்தாலும் அதுதான் வந்து நடந்திருக்கும். இதுவே நம்ம சில்வர் கோல்டு ETF நம்ம அக்டோபர் 14ஆம் தேதியில இருந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்க இந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து பாக்குறவங்களுக்கு 15% நெகட்டிவ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. 15ல இருந்து 17% வந்து சொல்றாங்க. சோ இந்த ரேலி இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து எல்லாருமே ஆமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஸோ அதாவது மேஜரான வந்து ஃபால் இருக்காது இங்க சில்வர்ல. பட் ஆனா கரெக்ஷன்ஸ் வந்து இன்னும் வராதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன ரீசனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ETF வந்து பிரீமியம்ல ட்ரேட் ஆகிறதா வந்து சொல்றாங்க. அதாவது ETF பிரீமியம்ல ட்ரேட் ஆகுது அப்படின்னா இங்க ட்ராக்கிங் எரர் வந்து அதிகமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்க சில்வருக்கான ஷார்டேஜ் வந்து இருக்குது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் தென் நீங்க ரினியூவபிள் எனர்ஜி சைடா வரும்போது அங்க இண்டஸ்ட்ரி டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து இருக்கு. ஸோ இங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கிடைக்கல. அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைலர்ஸ்க்கும் வந்து கிடைக்கல. ஸோ இதனால இங்க சில்வர் டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அண்ட் தென் இங்க ETF சில்வர் ETF வந்து வாங்கினா கூட ஸோ அதுக்கு வந்து பேக்கப்ல அங்க சில்வர் வந்து இருக்கணும். ஸோ அந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா ஷார்டேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்வருக்குள்ள வந்து இருக்கிற ரீசன்னால ஸோ இன்னும் கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது சில்வர் ETFல. கோல்டு ETF பொறுத்த அளவுல இதுல வந்து மேஜரான கரெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் லெஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. அண்ட் தென் ஆனா மைனரான கரெக்ஷன் வந்து இருக்கும். ஆனா அந்த சில்வர் ETFல இருக்கிற மாதிரி இந்த 15% 20% வந்து கிராஷ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இங்க இந்த யூஎஸ் டாலர் வந்து பாத்தீங்க அப்படின்னும் போது இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீபவுண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் யூஎஸ்க்கும் சைனாக்கும் நடுவில் அந்த ட்ரேட் டீல் வந்து பாத்தீங்கன்னா சுமூகமா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த ட்ரேட் டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா அது முடிகிற மாதிரி தெரியல. இன்னமும் யூஎஸ்க்கும் சைனாக்கும் நடுவில் அந்த ட்ரேட் டென்ஷன்ஸ் வந்து அப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இங்க யூஎஸ் டாலர் வந்து என்னதான் ரீபவுண்ட் ஆனாலுமே இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கான ரீபவுண்ட் வந்து ஆகல. சோ இந்த ஒரு ரீசன் எல்லாமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது கோல்டு வந்து அந்த அளவுக்கான ஃபால் ஆகுறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது. சோ இப்போ நம்ம ஓவராலா பார்க்கும்போது ஒரு இன்வெஸ்டர் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா சில்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டிமாண்ட் வந்து இருக்கு. அண்ட் தென் ETF வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர் வந்து அதிகமா வந்து இருக்கு. அண்ட் தென் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சில்வர் ETF கோல்டு ETF ரெண்டுலயுமே வந்து பண்றாங்க. சில்வர் ETFல மேஜரா வந்து பண்றாங்க. சோ அதனால சில்வர் ETF பக்கம் நம்ம போகாம இருக்குதே வந்து நல்லதா இருக்கும். ஸோ கோல்டு ETFல மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுப்போம். அண்ட் தென் அது வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா வந்து இருக்கும் சில்வர் ETF கம்பேர் பண்ணும்போது. இங்க சில்வர் இது வந்து அதிகமான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்தாலுமே கோல்டு வந்து ஆப்வியஸ்லி வந்து ட்ராக் ஆகிட்டு போயிடும். சில்வர் மேஜரா ஃபாலோ ஆகும்போது கோல்டு வந்து ஃபாலோ ஆகுது. இந்த ஒரு ரீசனால தான் நம்ம ஸ்டேபிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ETF உள்ள போயிடுறோம். இன்ஃபோசிஸ் அந்த ஷேர் பைபேக்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க 1800 பர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் பிரைஸா வந்து வச்சிருந்தாங்க. ஸோ 18,000 கோடி ரூபாய்க்கு ஷேர் பைபேக் வந்து பண்ண போறாங்க. 1800 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பர் ஷேர் வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஷேர் பைபேக்கான அந்த எக்ஸாக்ட் டேட் அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சொல்லல. இன்னும் அந்த பைபேக் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகல. ரொம்ப நாளா நியூஸ்ல எதுவும் வராம இருந்துச்சு இந்த ஷேர் பைபேக்கோட நியூஸ் எதுவுமே. ஸோ இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் குரூப்ல இருக்கிற இங்க நாராயணமூர்த்தியா இருக்கட்டும், அண்ட் தென் சுதாமூர்த்தியா இருக்கட்டும், அண்ட் தென் நந்தன் நயில் கன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஷேர் பைபேக்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போறதா இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதாவது இந்த ஷேர் பைபேக்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விற்கணும். அந்த மாதிரி நாங்க எதுவும் விற்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸா இருக்கு. ப்ரொமோட்டர் குரூப் வந்து 13.05% ஆஃப் த ஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை அவங்க பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க அந்த ஓட்டிங் ரைட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் அவங்களுக்குமே அந்த பிசினஸ் மேல அந்த சொன்ஃபுல்லான பிசினஸா இல்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து புரிஞ்சிட்டு இருக்கணும். பட் ஆனா அவங்க பைபேக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகாத ரீசன்னால ஸோ இங்க வந்து இந்த கம்பெனியோட பிசினஸ் மேல அவங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அந்த ஓட்டிங் ரைட்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்துப்பாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ இதுதான் இந்த இன்ஃபோசிஸ் ஷேர் பைபேக் சுற்றி இருக்க விஷயமா வந்து இருக்கு. மீஷோக்கும் AWSக்கும் நடுவில் டிஸ்பியூட் வந்து போயிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. இந்த டிஸ்பியூட் வந்து பண்றது யாரு அப்படின்னா இங்க AWS நிறுவனமா தான் வந்து இருக்காங்க. AWS நிறுவனம் இவங்க மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. சோ இந்த கேஸ்ல வந்து அவங்க சொல்ல வரது என்னவா இருக்கு அப்படின்னா அன்பெய்டான டியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் பாலிசி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2022 பிப்ரவரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதுல அன்பெய்டான டியூஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இதுக்குள்ள சர்வீஸ் ஃபீஸ் வந்து வரும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் பேமெண்ட்ஸ் வந்து வரும். இன்ட்ரெஸ்ட், ஆர்பிட்ரேஷன் காஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள வரும். இந்த 127 கோடி ரூபாய் மீஷோ வந்து தரணும் அப்படின்ற மாதிரி AWS நிறுவனம் வந்து சொல்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல மீஷோ நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து டிஸ்பியூட் வந்து பண்றாங்க. ஸோ இவங்க சொல்ல வரதுல என்னவா இருக்கு அப்படின்னா 86 கோடி ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து தர வேண்டியதா இருக்கு. அதாவது கவுண்டர் கிளைமே இவங்க பண்றது 86 கோடி ரூபாய் தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுலயும் அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்றாங்க. ஸோ இந்த நியூஸ் எதுக்காக டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா மீஷோட IPO வந்து வரப்போகுது. IPO வர டைம்ல இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். என்ன ரீசனால அப்படின்னா மீஷோ வந்து AWS நம்பி தான் வந்து இருக்காங்க. கிளவுட் நம்பி தான் இவங்களோட அந்த ஒரு ஒட்டுமொத்த அந்த ப்ராசஸே வந்து இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த டிஸ்பியூட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு போது IPO வந்து டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஒருவேளை IPO வந்தாலுமே
கொஞ்சம் நெகட்டிவா வந்து பாத்தீங்கன்னா மீஷோ கம்பெனிக்கு அமையும் அப்படின்றதுனால தான் இந்த நியூஸ் வந்து டிஸ்கஸ் பண்றோம். டாடா மோட்டார்ஸை பொறுத்த அளவுல நாளையில இருந்து டாடா மோட்டார்ஸ் இருக்குது, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளா வந்து மாறிடும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அண்ட் தென் இங்க 100% உங்களோட டாடா மோட்டார்ஸ் பிசினஸா இருக்கிறது, அதாவது இங்க 2 கம்பெனி ஒன்னா இருக்கும்போது 100% பிசினஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த 100% பிசினஸ் வந்து இப்ப 2ஆ பிரியும் போது எவ்வளவு வந்து பர்சன்டேஜ் வந்து மாறுது அப்படின்னா, இங்க டாடா மோட்டார்ஸோட அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனிக்கு வந்து 62% அவங்களோட டோட்டல் டாடா மோட்டார்ஸோட பிசினஸ்ல இருந்து தனியா போகுது. டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 37% வந்து போகுது. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா 100% ஆஃப் த பிசினஸ் வந்து பிரிக்கும் போது 62% ஆஃப் த பிசினஸ் போறது டாடா மோட்டார்ஸோட பிசினஸ் போறது பேசஞ்சருக்கும், மீதி இருக்க அந்த 37% வந்து போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிளும் வந்து பாத்தீங்கன்னா போகுது. ஸோ இன்னமும் கமர்ஷியல் வெஹிக்கிளோட அந்த பிரைஸ் டிஸ்கவரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா யாருக்கும் தெரியல. எல்லாருமே 300ல இருந்து 470 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ அன்லாக் ஆகி லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. அதுவே நம்ம அப்படியே அந்த ஜேஎல்ஆர் சைட்ல போனோம் அப்படின்னா இன்னுமே அந்த சைபர் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரிகவரி வந்து பண்ணல. அதாவது அந்த ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணப்படல. ஸோ இந்த ஒரு ரீசனால 540 மில்லியன் யூரோஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ ரிப்போர்ட்ல வந்து சொல்றாங்க. ஸோ ஜேஎல்ஆருக்கு 540 மில்லியன் யூரோஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கு. இதை நம்ம ருபீஸ்ல வந்து சொல்லணும் அப்படின்னா 6300 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸோட ஃபினான்ஷியல் இயர் 2025ல பண்ண ப்ராஃபிட்ல 1/3 ஆஃப் த ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இப்போ லாஸ் ஆயிருக்க அமௌண்ட் 1/3 ஆஃப் த அமௌண்டா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா இதனால ஒரு 6300 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு லாஸ் தான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு தான் இது வந்து லாஸ்ட்ல வந்து போய் முடியும். ஏன் அப்படின்னா அந்த பிசினஸ் உள்ள தான் இந்த ஜேஎல்ஆர் வந்து வருது. ஸோ இப்போ திரும்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ஜனவரி 2026க்குள்ள ஃபுல் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பை ஃபேஸா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாடா குரூப்போட சேர்மனான என் சந்திரசேகரன் என்ன சொல்றாங்க அப்படின்னா வீக்லி அப்டேட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. என்னதான் நடக்குது இங்க என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா ரிகவரி ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் வீக்லி அப்டேட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் தென் டிசிஎஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிஸ்டோரேஷன் ப்ராசஸ்க்கு, அந்த ஐடி சர்வீஸோட அந்த ரிஸ்டோரேஷன் ப்ராசஸ்க்கு ஸோ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு வந்து டிசிஎஸ் நிறுவனமும் உள்ள இறங்கி இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்தவரை இன்னைக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் நியூஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கலந்துதான் வந்து இருக்கு. மெட்டா பிளாட்ஃபார்ம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 600 ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றாங்க. எங்க அப்படின்னா ஏஐ சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒன்று இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 600 ஜாப்ஸ் வந்து கட் பண்றாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட எஃபிஷியன்ஸை பூஸ்ட் பண்றதுக்காகவும் அண்ட் தென் டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா கொண்டு போனோம் அப்படின்னா இந்த ஒரு ஜாப் கட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஏஐ சீஃபா இருக்கிறவரு அலெக்சாண்டர் வாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாங்க. ஸோ 600 ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏஐல வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றாங்க மெட்டால வந்து பார்க்கும்போது. ஸோ அண்ட் தென் இவங்க இந்த 600 ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிருக்காங்களே அவங்க எல்லாருமே இங்க வேற டிவிஷன்ஸ்ல போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ்ல நீங்க வந்து இறங்கிங்க. பட் ஆனா இந்த ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. ஆனா இந்த இடத்துல இந்த ஏஐ சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையரிங் வந்து பாத்தீங்கன்னா போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே இருக்கிற ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா வெளியே அனுப்புறாங்க, வேற டிவிஷன்ஸ்ல போய் ஒர்க் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி புதுசா ஆள் எடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. 600 ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றாங்க. சவுத் இந்தியன் பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இப்போ MD&CEO ஆன PR சேஷாத்ரி வந்து கோல்டு லோன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அண்ட் தென் அவர் அந்த Q2 ரிசல்ட்ஸ்ல பத்திலாம் சொல்ல வரது என்ன அப்படின்னு சிம்பிளா வந்து பார்த்தலாம். இங்க நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த அளவுல 350 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கான குவார்டர்லி ப்ராஃபிட் வந்து 350 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் எவர் குவார்டர் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ரீட்டைல் அண்ட் தென் MSME லோன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் தென் லோ கிரெடிட் காஸ்ட் வந்து இருக்கு. ஹை நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அண்ட் தென் ரிட்டர்ன் ஆஃப் அக்கௌண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரிகவரி ஆயிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த Q2 ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அண்ட் தென் இவர் ஏன் கோல்டு லோன் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கோல்டோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுது, அந்த டிமாண்ட் வந்து அதிகமா இருக்குல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா கோல்டு லோன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணல. நாங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வைக்கணும் அப்படின்றதுனால தான் நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இங்க 13% இயர் ஆன் இயர்ல அவங்களோட அசட் புக்ல, அதாவது அவங்க லோன் புக்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு லோன் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. இப்ப 2000 சில்லற கோடி ரூபாய் கோல்டு லோன்ல வந்து இருக்கு. இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ரீசன் வந்து இங்க டிமாண்ட் இருக்கிறதுனால இல்ல, எங்களோட ரிஸ்க் லெவல் மேனேஜ்மெண்ட்டை நாங்க ப்ராப்பரா பண்ணணுன்றதுக்காக தான் எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா பார்க்கும்போது 8% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா விழுந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா +3% வந்து ஆக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான மூவ்மெண்ட்லாம் நாங்க வந்து பண்ணாதான் எங்களால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதுதான் ஓவராலா இந்த சவுத் இந்தியன் பேங்க்ல இருக்கிற விஷயமா வந்து இருக்கு. ஐடி ஜெயின்ஸ் எல்லாருக்குமே ஏஐ வந்து எவ்வளவு பெரிய ஹெல்ப்பா வந்து இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்து சொல்லியிருந்தாங்க. இங்க நம்ம கன்சிடர் பண்ற அந்த 4 ஸ்டாக்ஸ், அந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க அந்த சிஓஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, அந்த ஏஐ வச்சு எவ்வளவு எஃபிஷியன்ட்டா வந்து ஒர்க் பண்றாங்கன்றத அந்த டீடைல் வந்து பார்க்கலாம். டிசிஎஸ் கம்பெனியோட சிஓவான கீர்த்தி வாசன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வித்தின் வீக்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியுது, இந்த ஏஐ வச்சு எங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இந்த ஜென் ஏஐ வந்து எங்களோட அந்த டீகோடிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் எங்களோட லெகசியை ரீபில்ட் பண்றதுக்கான அந்த டீகோட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
சோ இது வந்து டிசிஎஸ் சைட்ல சொல்ற விஷயமா இருக்கு. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட சிஓவான சலீல் பரேக் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இருக்கிற ஏஐ டூல்ஸ் வச்சு எங்களால வந்து பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா எங்களால கட் பண்ண முடியுது. எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து ஒதுக்குமோ அதை வந்து பாத்தீங்கன்னா எங்களால கட் பண்ண முடியுது. கிளைண்டோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா வந்து சொல்றாங்க. சோ இது வந்து இன்ஃபோசிஸ் சைட்ல சொல்ற விஷயமா இருக்கு. HCL டெக்கோட சிஓவான விஜயகுமார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, $600 மில்லியன் அந்த மாடர்னைசேஷனா ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கமிட்மெண்ட் வந்து பண்ணிருக்கோம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. விப்ரோ சைட்ல சொல்ல வரதுமே அதான் இருக்கு. ஹெல்த் கேர்லயும் அண்ட் தென் பிஎஃப்எஸ்ஐ செக்டர்லயுமே இங்க ஏஐ வச்சு நல்லா வந்து டிரைவன் பண்ணிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ ஓவராலா எல்லாருமே ஏஐ வச்சு நல்லா தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏஐ கூட வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆயிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா முடிக்கிறாங்க. ஏஐ டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு டூல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க டெவலப்மெண்ட் பண்ணிட்டே வராங்க. ஸோ இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா தான் வந்து போயிட்டு இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஃபெடரல் பேங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க மார்க்கெட் கேப்பை பொறுத்தவரை ரெண்டு கம்பெனியுமே ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். பட் ஆனா இங்க ரெண்டு பிசினஸ்மே வேற வேற மாதிரியான நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஃபெடரல் பேங்கை பொறுத்தவரை ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போயிட்டு இருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்தவரை இங்க ஃபாஸ்ட் க்ரோயிங்கா வந்து இருக்காங்க. இந்த ரெண்டு கம்பெனியுமே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருப்போம். பட் ஆனா இப்போ இந்த ரெண்டு கம்பெனியோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஒருத்தவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடி, பட் ஆனா இன்னொருத்தவங்க ஃபாஸ்டா வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டா வந்து பார்க்க போறது லோன் growth-உம் அண்ட் தென் மார்ஜின் growth-உம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் வந்து லீடிங்ல இருக்காங்க. எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா 19% அவங்களோட லோன் புக் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதுவே நம்ம ஃபெடரல் பேங்க் கம்பேர் பண்ணும்போது 6% வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ 6%க்கும் 19% டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி மார்ஜின்ஸ்ல வந்தாலுமே இதே மாதிரி இங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொஞ்சம் லீட்ல இருக்காங்க. ஸோ இங்க லோன் growth அண்ட் தென் மார்ஜின்ஸா வந்து வரும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஜெயிச்சிடறாங்க. ப்ராஃபிட் அண்ட் தென் ப்ரொவிஷன்ஸா வந்து வரும்போது ப்ராஃபிட் வைஸ் வரும்போது இங்க ஃபெடரல் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. இதுவே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நம்ம பார்க்கும்போது 76% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ப்ரொவிஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிருக்காங்க. அங்க ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபெடரல் பேங்க்ல ஏத்தி இருக்காங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா லீடிங்கா தான் வந்து இருக்காங்க. எஃபிஷியன்சியாவும் ரிட்டர்ன்ஸாவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்பெனி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா இங்க ROA அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வயசு வந்து வரும்போது ஃபெடரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1% கிட்ட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.38% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம கம்பேரிட்டிவா பண்ணோம் அப்படின்னா HDFC பேங்கை கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 2% கிட்ட வந்து அந்த ROA வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இங்க அதுல பெட்டரா இருக்கிறது ஃபெடரல் பேங்கா தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரியல அப்படின்னா சிம்பிளா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சரி ஃபெடரல் பேங்க்கும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோயிங் பேங்காக தான் வந்து இருக்காங்க. பட் ஆனால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஃபாஸ்டா வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாவும் இந்த ஃபெடரல் பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த ரெண்டு பேங்க்குமே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 52 வீக் ஹைல தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகுது. இப்போதைக்கு கன்சிடர் பண்ற மாதிரி இருக்குது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்காக தான் இருக்கு. நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடியான ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. அந்த நீங்க ஃபாஸ்ட் க்ரோயிங்கான ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இருக்கு. அந்த நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க, எஸ் பேங்க் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னா நோ அப்படின்றதா சொல்லி ஆகணும். என்ன ரீசன் நல்லதுன்னு பார்க்கும்போது இங்க எஸ் பேங்கை பொறுத்தளவுல அது வந்து ஓவர் பிரைஸா தான் வந்து இன்னமும் இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க இந்த எஸ்எம்பிசியோட டீல் நடந்த உடனே அந்த ஒரு நியூஸ் வச்சே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏத்திட்டாங்க. அண்ட் தென் அதுல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபால் ஆக தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இருக்கிற பிரைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இறங்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நிறைய அனலிஸ்ட் நிறைய புரோக்கரேஜ் வந்து சொல்றது செல் ரேட்டிங் தான் வந்து கொடுக்குறாங்க. இன்னமும் வந்து அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மேட்ச் ஆகல. அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து மேட்ச் ஆகணும். ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் ஆனாதான் இப்ப இருக்க ஸ்டாக் பிரைஸ்க்கு அது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஜஸ்டிஃபை வந்து பண்ணோம். ஸோ இங்க இருக்க நியூஸ் வச்சே வந்து பாத்தீங்கன்னா ஏத்திட்டு போயிட்டாங்களே தவிர இன்னும் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து மேட்ச் ஆகல. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து இன்னும் அதிகமா பண்ணணும். நம்ம இப்போ இந்த Q2 ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி Q2 ரிசல்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது இந்த எஸ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கணும். அது என்னைக்கு சூப்பரா இருக்கோ அன்னைக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். பட் ஒருவேளை இங்க எஸ் பேங்க் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸா வந்து ஷேர் மார்க்கெட் வைஸ் வந்து கொடுத்தாலும், அதாவது இந்த ஷேர் பிரைஸ் வைஸ் ரிட்டர்ன் நல்லாவே கொடுத்தாலுமே அந்த பிசினஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த ஒரு ரீசனால எஸ் பேங்க் வந்து இன்னும் கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வரல அப்படின்றது தான் உண்மை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி என்னதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் தென் நீங்க வேல்யூவேஷன் சைஸ் வந்தாலுமே இங்க ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த பிசினஸும் வந்து மேட்ச் ஆகல, அண்ட் தென் வேல்யூவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகல. ஸோ வெயிட் பண்ணி என்னதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் நியூஸா வந்திருக்கு. அடுத்த நியூஸ் வந்து பார்ப்போம். பாய்.